உன்னை நான் புகழ்ந்திட ஒருவரும் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன்னருள் தேடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உனையன்றே எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? நீன்றே என் இதயம் நிறைவினை அடைவதுண்டோ? கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவனே, கனவிலும் நான் உன்னை பிரியா வரமொன்று தாருமையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு வெளிவேடத்தை சாடுகின்றார். உள்ளொன்று வைத்து புறமொன்று செயல்படுகின்ற மனிதர்கள் எல்லாம் நிச்சயம் கடவுளுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். இன்றைக்கு வெளிவேடம் உண்மையாகவே நமக்கு வாழ்க்கையில் மனநிறைவை கொடுக்கப் போவதில்லை. ஆண்டவருடைய வழியை பின்பற்றி யதார்த்தமாய் செயல்பட இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பினால் பற்றி எறிந்த புனித ரோசுக்கு உலகை துறக்கவும் ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரமளித்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் வாழ்வின் வழிகளை பின்பற்றி மறுமையில் உமது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மூழ்கி திளைத்திட அருள்வீராக. உம்மோடு
தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கல்லுக்காடு இன்னாசிமுத்தார் வீடு அமல்ராஜ் ஜோதி அபியா டைட்டஸ் சிபியா ஆடன் இவருடைய கருத்துப்படி நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய மற்றும் 14 முதல் 17 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் கலிகூரட்டும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 23, இறைவாக்கியங்கள் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளை நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள். ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சாடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் வெளிவேடம். ஒருவேளை இன்னும் பல குற்றங்கள் இருக்கின்றன. அவற்றை விட மிக அதிகமாக ஆண்டவர் இயேசு சாடிய ஒரு குற்றம்னா அது வெளிவேடம். அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் அதற்கு ஏற்ப கடுமையான வார்த்தைகள். ஐயோ உங்களுக்கு கேடு! யாருக்கு? வெளிவேடத்தை வைத்திருக்கின்ற மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும். இந்த வெளிவேடம் என்பது பல விதங்களிலும் வடிவங்களிலும் மனிதர்களை சீரழிக்கின்றது. ஒன்று, தங்களை தாங்களே அது நியாயப்படுத்திக் கொள்ளுகின்றது. இரண்டாவது, பார்க்கின்ற மக்களுக்கு தவறான ஒரு புரிதலை கொடுத்து அவர்களை திசை திருப்பி விடுகின்றது. எனவே அங்கு உண்மையும் இல்லை, நன்மையும் இல்லை, இறுதியிலே வாழ்க்கையில் நிறைவும் இல்லை. அதுதான் வெளிவேடத்தினுடைய உச்சகட்டம். இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, 10 ஒரு பங்கை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நீதி, இரக்கம், உண்மை ஆகியவற்றை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இவர்கள் தவறாக சம்பாதித்தவற்றையெல்லாம் 10 ஒரு பங்காக கொடுத்து கடவுளை சரிகட்ட நினைத்தார்கள். ஆனால் கொடுக்க வேண்டிய நீதியை கைம்பெண்களுக்கோ அல்லது அந்த சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட நிலையிலே இருந்த மனிதர்களுக்கோ கொடுக்க தவறிவிட்டார்கள். இரக்கத்தை காண்பிக்கவில்லை, அல்லது அடுத்தவர்களுக்கான நீதியோடு கூலியை கொடுக்கவில்லை. இவற்றிலிருந்து பிடுங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட தொகையை 10 ஒரு பங்காக மாற்றி கடவுளுக்கு காணிக்கையை கொடுத்துவிட்டு கடவுளை சரிகட்ட நினைத்தார்கள். இந்த வெளிவேடத்தை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மிக கடுமையாக அவர் சாடுகின்றார். அதை எந்த அளவுக்கு அவர் சொல்றார்னா, நீங்கள் பருகும்போது கொசுவை வழிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கு விடுகிறீர்கள். இயேசு அவங்களுடைய எண்ணத்தை, சிந்தனை அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகின்றார். அதே போல வெளியில பார்க்கறதுக்கு பளபளன்னு இருந்தா போதும், உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. எனவே கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் மிக அழகாக
இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் கடைகளை பளபளவென்றாக்குவது அல்லது வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது மிகச் சிறப்பாக காட்டுவது, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் அங்கே ஒன்றும் இருக்காதுங்கிறது தெரியும். தரமான பொருட்கள் இருக்காது. ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். வெளிப்புறத்தை எல்லாம் தூய்மையாக்கிவிட்டு தங்களுடைய உட்புறத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி இருந்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய உட்புறத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. யதார்த்தத்தோடு நாம் செயல்பட வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்களாக அல்ல, யதார்த்தமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று செயல்படுகின்ற மனிதர்களை நாம் கணிக்கவும் முடியாது. அவர்களோடு உறவு கொள்வதும் அல்லது உரையாடுவதும் வீணிலும் வீண். இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை நாமும் இந்த வெளிவேடத்திற்குள் நம்மை மறைத்து கொண்டிருந்தால் வெளியே வருவோம். வெளிவேட கட்டுக்களை உடைத்தெறிந்துவிட்டு யதார்த்தமான சிந்தனையோடு, எண்ணத்தோடு, செயல்களோடு நம்மை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் ரவி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தருமருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் திட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். கோடியற்புதரென புகழ் பெற்றே, கோடியற்புதரென புகழ் பெற்றே, நாடி வரும் எம் குறை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, நிலை குலையாதிருக்க